திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகி திரு டி.கே. இளங்கோவன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் ஐயா. ஒரு துயரமான சம்பவம், மிகவும் அனுபவம் மிக்க ஒருவரை கட்சி இழந்திருக்கிறது. உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யுங்க. மிக நல்ல உழைப்பாளி, கழகத்திற்காக நீண்ட நாட்களாக பணியாற்றியவர், மாவட்ட கழக செயலாளராகவும் சட்டப்பேரவை உறுப்பினரும், மக்களுடைய அன்பை பெற்றவர். இது சமீபத்தில் நானே எனக்காகவே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து விழுப்புரத்தில் நான் பேசிட்டுக்குள்ள வந்தேன். மிக அருமையான மனிதர், அதிலிருந்து கூட பேசாதவர். ஆனால் இந்த நிலை என்பது கழகத்துக்கு ஒரு பேரிழப்பாகவே நான் பார்க்கிறேன். மக்களவை தேர்தல் நெருங்கிவிட்டது. உயிர் பிரியும் வரை கட்சி தொண்டாற்றி இருக்கிறார். இப்ப தேர்தல் பணிகளில் இதனால் தொய்வு ஏற்படும் நினைக்கிறீங்களா? மற்றவர்கள் செய்வார்கள், இருந்தாலும் இந்த இழப்பு என்பது பேரிழப்பு தான். ஏனென்றால் அவர் சிறந்த உழைப்பாளி, நிறைய பணிகள் ஆற்றுவதில் அவர் அக்கறையோடு பணியாற்றக்கூடியவர். இந்த நோய் இருந்ததே அவர் சரியாக கவனிக்காமல், அதை பற்றி கவலை கூட படாமல் கழக பணியிலேயே, தேர்தல் பணியிலேயே தீவிரமாக இருந்த காரணத்தினால் அவர் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ளவில்லை என்று கருதுகிறேன். அது பேரிழப்பு. மற்றவர்கள் தான் அதை ஈடு செய்ய வேண்டும். தொகுதி மக்களுக்கும் இவருக்குமான உறவு எப்படி இருந்ததையா? மிக இனிமையாக பழகக்கூடியவர், சாதாரணமாக மக்களோடு பேசி பழகக்கூடியவர், மிக எளிமையானவர். அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற அந்த தோரணை எதையும் காட்டாமல் மிக எளிமையாக எல்லோருடன் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். நன்றியா. இணைப்பிற்கு உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமானார். புற்றுநோய் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். நேற்று இரவு முதல் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னையிலிருந்து கூட மருத்துவ குழு விழுப்புரத்திற்கு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வந்தன. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். நேற்று இரவு கூட தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி. இறுதி வரை கட்சி பணியாற்றியிருக்கிறார். தொகுதி மக்களுக்கும் இவருக்குமே ஒரு இணக்கமான உறவு இருந்ததாகத்தான் கட்சி நிர்வாகிகளும் கூறியிருக்கிறார்கள்.